அல்ல, ஒரு தகப்பன் உமை போல இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே இந்த காலை வணக்கங்களை உங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய வாழ்த்தர உணவு நிகழ்ச்சிக்கு இயேசுவின் நாமத்திலே உங்களை யாரும் வரவேற்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 43 48 வசனங்களை நம்ம வாசிப்போம். 2 நாளைக்கு பின்பு அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேவுக்கு போனார். ஒரு தீர்க்கதரிசி தன் சொந்த ஊரிலே கனமில்லை என்று இயேசு தாமே சொல்லி இருந்தார். அவர் கலிலேவில் வந்தபோது எருசலேமில் பண்டிகையிலே அவர் செய்த எல்லாவற்றையும் பார்த்திருந்த கலிலேயர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் பண்டிகைக்கு போய் இருந்தார்கள். பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கபர்நாகுமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாய் இருந்தான். இயேசு யூதேயிலிருந்து கலிலேவுக்கு தருணத்தில் வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவ்விடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையா இருந்தபடியினால் அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் இந்த கேட்ட வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தினுடைய பேசுவார். நம் கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். மிக அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரை நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலே இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறதா நமது பிள்ளைகளை கர்த்தர் தாமே அற்புதங்களினால் அதிசயங்களினால் அவருடைய விசுவாசத்தை தட்டி எழுப்பும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளில் குடும்பங்களுக்குள்ள இருக்கிறதான பிள்ளைகளை கர்த்தர் உமது பரிசுத்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்நாட்களில் ஆண்டவரே அநேக பிள்ளைகளுக்கு எக்ஸாம் வருகிறது. அந்த பிள்ளைகள் படிக்கிற பாடங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள முடியல என்று அவர் போராடுகிறார். பெற்றோர் அதுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் தாமே அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டவரே ஞானத்திலோ கல்வியிலோ அவர்களை வளரும்படியாக கர்த்தர் கிருபை செய்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியா பைத்தியமான்களை தெரிந்து கொண்ட தேவன் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளுடைய மன விருப்பங்களை ஆண்டவரை எண்ணங்களை ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படியாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து அந்த குடும்பத்தில் ஆண்டவரை போராட்டங்களில் இருக்கிற எல்லா போராட்டங்களுக்கும் ஒரு முழு விடுதலை கர்த்தர் தருவீராக. அந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய ஆண்டவரை திருமண காரியங்களை நீங்கள் வாய்க்க பண்ணுவீராக. திருமணம் செய்து ஆண்டவரை பிள்ளை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரை மலடைய பிள்ளை தாச்சாக்கி ஆண்டவரை வீட்டிலே குடியிருக்க பண்ணுவேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் இந்த நாளிலே ஆண்டவரை கேட்ட எல்லா குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவரை காத்துக்கொள்ளும்படியாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை இந்த நாளில் முழுவதுமாக ஆசீர்வதித்து எல்லா விருப்பங்களை வாஞ்சைகளை நிறைவேற்றுவாராக. ஆமென்.